friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைன் என்ன மெட்டீரியல் தேர்ன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம். இப்போ சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து லோட் ஸ்டிச் போட்டுக்கலாம். த்ரெட் ஒர்க்குக்கு நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து நல்லா கிராஸ்லேயே வர மாதிரி போடணும். த்ரெட் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு பீட்ஸ்க்கு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் வந்து உள்பக்கமும் போடலாம், நம்ம வெளிப்பக்கம் போடுறோம். உள்பக்கமும் இதே மெத்தடில் போடுங்க. த்ரெட் வந்து உள்பக்கம் கட் பண்ணால் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாதவாறு போடுங்க. திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 or 3 பீட்ஸ்க்கு இடையில வந்து நம்ம சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நான் வந்து பர்பிள் கலர் ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஸ்டோன் வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பர்பிள், அப்புறம் க்ரீன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு ஐ ஷேப் ஸ்டோன். இப்போ இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நயன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். வேறு எடுத்துட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஷார்ப் பகுதியில் நீடில் வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம வந்து பீட்ஸ் இந்த ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், இந்த பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு நான் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். நம்பர் 3 ஆண்டிக் பீட்ஸ். அடுத்து நம்ம போடுறது வந்து நம்பர் 3 ஆண்டிக் பீட்ஸ். திரும்ப இந்த ஷார்ப் பகுதியில் நீடில் எடுத்துக்கலாம். ஷார்ப்பாக வர்றது மாதிரி பீட்ஸ் போடணும். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஷார்ப் வந்து நீட்டாக இருக்கும். பீட்ஸ் வந்து வச்சு பார்த்துட்டு அப்புறமா ஃபேப்ரிக்கில் போடுங்க. இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலர் ஸ்டோனுக்கும் இதே மெத்தடில் தான் போடணும். நம்ம வந்து இந்த ஸ்டோன்லேருந்து இது பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு இப்போ இதுலேயும் நம்ம இங்கே போட்டோம் இல்லையா சுகர் பீட்ஸு நம்பர் 3 ஆண்டிக் பீட்ஸ் திரும்ப போட்டுக்கலாம். இதே மெத்தடில் தான் போடணும்.
நம்ம ஒரு ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கலாம். இந்த ஸ்டோன் இந்த பீட்ஸ் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த இடத்த விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுகர் பீட்ஸ் வந்து இதிலிருந்து வர்றத மாதிரிக்கு நம்ம போடணும். சுகர் பீட்ஸ் வந்து இதிலேருந்து சுற்றி இந்த மாதிரி வர்றத மாதிரிக்கு தான் நம்ம எல்லாமே போடணும். அதுக்கப்புறம் பர்பிள் கலர் போட்டுக்கலாம். இங்கேயும் கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக அளந்து பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு நெக்கோட சென்டர் பகுதியில் அந்த மாதிரி லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து லீஃப் போட்டுக்கலாம். இப்போ இதில் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 strands எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ரைட் சைடும் லெஃப்ட்லேயும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. இப்போ நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் போட்டுக்கலாம். இது நான் 3+3 6 strands எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபுல்லுமே இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு திரும்ப லீஃப் போட்டுக்கலாம். நம்ம
நம்ம இந்த லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த சார் பகுதியில் வந்து நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப நம்ம ஆரம்பித்த இடத்துல நீடில் எடுத்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வரும். பீட்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி இதில் லீஃப் போட்டுக்கலாம். இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும். 3 + 3 6 ஹேண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ரைட் சைடு ஒன்று, லெஃப்டில் ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடுங்க. நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு இதிலேருந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுத்திருக்கேன். இப்போ நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் ஓவல் சைஸ் பீட்ஸும் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு சுகர் பீட்ஸ். பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுக்கணும். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ், ஓவல் சைஸ் பீட்ஸ், ஒரு சுகர் பீடு. இந்த பீட்ஸ் போட்டுட்டு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 பீட்ஸ்க்கு இடையில நம்ம வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப வந்து நீடில் வந்து பீட்ஸை ஒட்டி எடுக்கலாம். பீட்ஸ்க்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், பீட்ஸில் அதுக்குள்ளே வந்து நீடில் வர்ற மாதிரி எடுக்கணும். ஒரு ஓவல் சைஸ் பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸு. எடுத்துட்டு திரும்ப நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிடும், நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இங்கே எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் திரும்ப இதிலெலாம் போட்டுக்கலாம். நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதை ஒட்டிலும் வந்து திரும்ப ஒரு லைன் வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் போட போகிறேன். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் இங்கேயும் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் கீழே தள்ளி போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தள்ளி நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் நம்பர் 5 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.